ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ரேமா எவாஞ்சலிக்கல் மிஷன் சார்பாக ரேமா டிவி என்கிறதான ஒரு யூடியூப் சேனல் ஒன்று நாங்கள் நடத்தி வருகிறோம். அந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் ரேமா டிவி என்கிற எங்களுடைய ஆப்பை இலவசமாய் நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குள்ளாக நாம் சீராய் வளருவதற்கு தேவையான சத்தியங்களை அங்கே நீங்கள் காணலாம். ஆண்டவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். இந்த நாளிலும் நம்மோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் அவருடைய சமூகத்திலுடைய கிருபைக்காக நாம் ஜெபித்து நம்முடைய தியானத்தை துவங்குவோம். அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, தேவனாகிய கர்த்தர் எங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறவராக, ஆண்டவரே எங்களை கிருபையினால் மூடுகிறவராக இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். உம்முடைய பரிசுத்தமான வார்த்தைகளை தியானிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆயத்தப்படுத்துகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆயிரம் மக்கள் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்க்க உதவி செய்யும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளுகிற வேத வசனம் மத்தேயு என்பவர் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் அதில் 21 வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்குள்ளே நாம் வரும்பொழுது பாவ பரிகாரியாக ஆண்டவருடைய நாமம் என்ன என்று இங்கே குறிப்பிடப்படுகிற முதல் வசனம். பழைய ஏற்பாடு முழுவதும் 39 புத்தகங்கள். 39 புத்தகங்களிலும் இரட்சகரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு என்கிற வார்த்தை அங்கே கொடுக்கப்படவில்லை. இயேசு என்கிற நாமம் அங்கே கொடுக்கப்படவில்லை. புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும் பொழுதுதான் மத்தேயு 1 அதிகாரம் 21 வசனம் சொல்லுகிறது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, பாவங்களை மன்னிப்பதற்கு இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டுமே முடியும். பாவங்களை மன்னிக்கிறதற்கு எதையாவது செய்து பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று மனுக்குலம் திகைத்து கொண்டிருந்த நேரத்திலே தேவதூதன் மூலமாய் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றார். இந்த உலக மக்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிக்கிறதற்கு, அதாவது விடுதலை செய்வதற்கு இயேசு ஒருவரால் மட்டுமே முடியும். உலகமே அவரை எதிர்பார்த்து கொண்டிருந்தது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவருடைய பக்தர்கள் திரும்ப அதை எதிர்பார்த்தார்கள். அவருடைய நாமம் என்ன, எங்களுக்கு சொல்லுங்கள். அவருடைய பெயர் என்ன, எங்களுக்கு சொல்லுங்கள். அவருடைய நாமமும் அவருடைய பெயரும் தெரிந்தால், அந்த பெயரால், அந்த நாமத்தால் நாங்கள் அந்த பெயரை நம்பி அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோமே. எங்களுக்கு விடுதலை வேண்டும்.
எங்களுக்கு ரட்சிப்பு வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்திற்கும் புதிய ஏற்பாட்டு காலத்திற்கும் பெரிய வித்தியாசத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்திலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்படவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து செயலாற்றினார். கடவுள் ஜனங்களோடு பேசினார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் பெரிய விசேஷம், உலகத்திற்கே ஒரு நற்செய்தி. இயேசு மனிதனாய் பிறந்து தன் இரத்தத்தை சிந்தினார். குற்றமில்லாத அந்த இரத்தம் உலகத்தின் சகல பாவங்களையும் நீக்கி அவர்களை மன்னிக்கிறது. அவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் என்று ஆண்டவர் பார்ப்பதில்லை. ஏனென்றால் கடவுளுக்கு உலகம் முழுவதும் அவருடைய பிள்ளைகளாய்த்தான் அவர் பார்க்கிறார். அவருடைய பார்வையிலே வேற்றுமை இல்லை. இந்து, கிறிஸ்தவன், முஸ்லீம், சீக்கியன், நல்லவன், கெட்டவன், அயோக்கியன் என்று எந்த பாகுபாடும் இல்லை. கருப்பினத்தை சேர்ந்தவன், வெள்ளை இனத்தை சேர்ந்தவன் என்கிற பாகுபாடு அவருக்கு இல்லை. மனிதர்களாகிய நாம் தான் நம்முடைய சிற்றறிவினால் எல்லாரையும் பிரித்து 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 வெறுத்து ஒதுக்குகிறோம். ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிக்கிறோம். ஆனால் பரலோக தெய்வம் எல்லாருக்கும் கடவுள். அவர் எல்லாரையும் நேசிக்கிறவர். இயேசுவை குறித்து வேதம் சொல்லும் பொழுது தன்னிடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. இன்றைக்கும் கூட பல இடங்களிலே ஆண்டவரை அறியாத புறவினத்தார்கள் கூட, ஒரு சில அதிலே ஞானிகளாய் இருக்கிறவர்கள் கூட இயேசுவை குறித்து சாட்சி சொல்வதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆண்டவருக்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லாத வாழ்க்கை வாழ்கிற பலர், ஆண்டவருக்கு பிடிக்காத அருவருப்பான தொழிலை செய்கிற பலர் ஆண்டவரை குறித்து பல காரியங்களை சொல்லுகிறார். காரணம், ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார். அவர் பார்வையிலே எந்த பாகுபாடு இல்லை. அவர் எல்லாரையும் நேசித்ததினால்தான் எல்லாருக்காகவும் தன் ஜீவனை கொடுத்தார். கண்பான சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்திலே பார்க்கிற யாரையும் வெறுத்து ஒதுக்காதே. நீ பார்க்கிற எந்த மனிதனாய் இருந்தாலும் அந்த மனிதனும் ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்டவன். அந்த மனிதனுக்காகவும் ஆண்டவர் ரத்தம் சிந்தினார். ஒரு அருமையான ஊழியக்காரர் இந்த சத்தியத்தை அவர் விளங்கிக் கொண்டார். அவர் சொன்னார், கிறிஸ்தவர்கள் முற்றிலுமாய் வெறுக்கிறது சினிமா தொழில். சினிமா தொழில் என்பது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை. ஒருவேளை சினிமா துறையிலே ஒரு சில நல்லவர்கள் இருக்கலாம் என்று அவர்கள் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அது ஆண்டவருக்கு பிரியமில்லாதது. பாவம் பாவம் பாவம்தான். அதில் நல்ல பாவம் கெட்ட பாவம் என்றெல்லாம் கிடையாது. அது பாவம். ஆனால் அவர்களையும் கடவுள் தான் படைத்தார். அவர்களுக்குள்ளும் ஒரு ஆத்துமா இருக்கிறது. அவர்களுக்காகவும் இயேசு ரத்தம் சிந்தினார். ஆண்டவருடைய பார்வையிலே எவரையும் அவர் புறம்பே தள்ளுகிறதில்லை. ஆனால் அவர்களையும் நாம் நேசிக்க வேண்டும், அவர்களுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆனால் அவர்கள் செய்கிற பாவத்திற்கு நாம் உடன்பட்டு விடக்கூடாது. அவர்களுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும், அவர்களுக்காய் நாம் தேவ சமூகத்திலே மன்றாட வேண்டும், அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். அதற்காக அவர்கள் செய்கிற பாவங்களுக்கு ஒரு நாள் நாம் உடன்பட்டு விடக்கூடாது. சினிமா துறையிலும் ஒரு சில நல்லவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக நாம் போய் சினிமா பார்க்கக்கூடாது. தவறு.
அவர்கள் ஒரு சில மனம் திரும்பி வரலாம். அதற்காக நாம் அங்கே போய் விழுந்து விடக்கூடாது. அவர்கள் இங்கே வர வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இடத்துல விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பாவியான ஒரு பெண்ணை கொண்டு வந்து நிறுத்தி, மோசேயின் சட்டத்தின்படி இவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும், நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள். ஆண்டவர் பார்த்தார். ஒன்றுமே முதலாவது பேசவில்லை. ஒன்றுமே பேசாமல் அப்படியே அவர் யோசித்தார். கொஞ்ச நேரம் கழித்தவர்களை பார்த்து சொன்னார், உங்களில் பாவம் செய்யாதவன் எவனோ அவன் இவளை கல்லெறிந்து கொல்லட்டும் என்று சொன்னார். இந்த வார்த்தை வந்த பொழுது எல்லாரும் பாவம் செய்தவர்கள், மனதிலே குத்தப்பட்டவர்களாய் போய்விட்டார்கள். கொஞ்ச நேரம் கழித்து ஆண்டவர் பார்க்கிறார், அவள் மாத்திரம் நிற்கிறாள், எல்லாரும் போய்விட்டார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவளை நேசிக்கிறார். மகளே, உன்னை யாரும் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கவில்லையா? இல்லை என்று சொல்லுகிறாள். உடனே ஆண்டவர் சொல், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கவில்லை, தவறு செய்தவள் தான், பாவம் செய்தவள் தான். ஆண்டவர் சொல்லுகிறார், நானும் உன்னை குற்றவாளி என்று தீர்ப்பிடவில்லை, உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கவில்லை, நீ போகலாம், இனி பாவம் செய்யாதே. ஒருவேளை ஒரு சினிமா நடிகர் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வருகிறார். ஒருவேளை சினிமா தொழிலிலே நஷ்டமடைந்து கடனுக்கு மேல் கடனாகி மரணத்தின் விளிம்பிலே நின்று கொண்டிருக்கிறார். ஆண்டவரை பற்றி அவருக்கு சொல்லுகிறார்கள், ஆண்டவருடைய மன்னிப்பையும் மனதுருக்கத்தையும் அறிவிக்கிறார்கள். அங்கே அந்த மனிதன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அவனுக்கு கடவுள் சொல்லுகிற வார்த்தை என்ன? நீ போகலாம், இனி பாவம் செய்யாது, இனி இந்த பாவமான சினிமா தொழிலில் நீ இருக்கக்கூடாது. நீ மனம் திரும்பி விட்டாயா? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டாயா? இனி நடிக்காதே. இனி இந்த அசுத்தமான வாழ்க்கை உனக்கு வேண்டாம். 1000 சாக்குப்போக்கள் சொன்னாலும் அது பாவம். ஏன் பிரதர் இதை பாவம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள்? எந்த துறையில் தான் பாவம் இல்லை? ஆசிரியர் துறையிலே, கல்வித்துறையிலே பாவம் இல்லையா? விபச்சாரம் நடக்கவில்லையா? ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லே தவறுகள் நடக்கவில்லையா? மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் டிபார்ட்மெண்ட்ல தவறுகள் நடக்கவில்லையா? எந்த டிபார்ட்மெண்ட்ல தவறுகள் நடக்கவில்லை? அந்த தவறுகள் நடக்கிற டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒருவன் மனம் திரும்புகிறார், மறுபடியும் அதே டிபார்ட்மெண்ட்ல தான் வேலை செய்கிறார். அதே போல சினிமா ஒரு டிபார்ட்மெண்ட், அங்கே கொஞ்சம் அதிகமாய் பாவம் நடக்கிறது. அதிலிருந்து ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு வருகிறான், மறுபடியும் அதிலே நடிப்பதினாலே என்ன தவறு? நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள், தவறு. ஏன்? கல்வித்துறை இருக்கிறது, அந்த துறை மக்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கிறது. அதிலே சில பாவிகள் இருக்கிறார்கள், விபச்சாரக்காரர்கள் இருக்கிறார்கள், மேல் அதிகாரிகள் சில தவறுகள் செய்கிறார்கள். அதுல ஒரு சிலர் மனம் திரும்புகிறார்கள், மறுபடியும் அதே துறையில் இருக்கலாம். ஏன்னா அந்த துறையினுடைய ப்ராடக்ட் மக்களுக்கு நல்லது, ஜனங்களுக்கு அறிவை புகட்டுகிற துறை. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் நாட்டின் நிர்வாகத்தை பார்க்கிற துறை. அந்த துறையிலே விபச்சாரக்காரர்கள் இருக்கலாம், தவறு செய்கிறவர்கள் இருக்கலாம். அவர்கள் மனம் திரும்பி மறுபடியும் அதே துறையிலே அவர்கள் வேலை செய்வார்கள். ஏனென்றால் அந்த துறையின் மூலமாய் ஜனங்களுக்கு நல்லது நடக்கும். சினிமா துறையிலே அந்த துறையினுடைய ப்ராடக்ட் என்னது? சினிமா திரைப்படங்கள். அது இளைஞர்களை கெடுத்து கொண்டிருக்கிறது.
வயதானவருடைய பாலியல் இச்சைகளை தூண்டிக் கொண்டிருக்கிறது. அதில் வன்முறை, அதில் பல காரியங்கள். ஒருவேளை அதனுடைய முடிவிலே நல்ல காரியம், நல்ல மாறல் சொல்வது போல சில திரைப்படங்கள் இருந்தாலும் அந்த திரைப்பட காட்சிகள் ஒரு மனிதனுடைய மனதை கெடுக்கிறது. அவனுடைய மனதின் கற்பனைகள் அவனுடைய மனதிலே நிர்வாண காட்சிகளை உருவாக்குகிறது. மனிதர்களை அது கெடுக்கிறது. இந்த சினிமா பார்த்துத்தான் இந்த கொலை செய்தோம், இந்த சினிமாவை பார்த்துத்தான் இந்த இடத்திலே நாங்கள் திருடினோம், இந்த சினிமாவை பார்த்துத்தான் இந்த மாதிரி கற்பழித்தோம் என்றுதான் பல காரியங்களை பார்க்கிறோம். என்றைக்காவது இந்த சினிமாவை பார்த்து நான் மனம் திரும்பினேன், இந்த சினிமாவை பார்த்து இனி தவறு செய்யக்கூடாது என்று என் வாழ்க்கை மாறியது யாராவது சொல்ல முடியுமா? ஆகவேதான் அதை தவறு என்று சொல்ல. ஆண்டவர் பாவிகளை நேசித்தார், பாவத்தை வெறுத்தார். அந்த விபச்சாரத்தை பாவத்தில் பிடிக்கப்பட்ட அந்த பெண்ணை அந்த இடத்திலே வந்து நின்ற பொழுது சொன்னார், நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கவில்லை, நீ போகலாம், மறுபடியும் நீ விபச்சார தொழிலை செய், அது உன்னுடைய தொழில். அப்படி சொல்லவே இல்லை ஆண்டவர். அந்த தொழிலுடைய ப்ராடக்ட் அங்கே தவறு, அது தவறான காரியம். ஆகவே இனி பாவம் செய்யாதே என்று சினிமா துறையிலிருந்து ஒரு மனிதர், நடிகர் அல்லது அந்த துறையில் உள்ள டெக்னீஷியன்ஸ் ரட்சிக்கப்படுவார்கள். ஆனால் அவர்களுக்காகவும் இயேசு ரத்தம் சிந்தினார். அவர்கள் பாவங்களை கர்த்தர் மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார். அவர்கள் ஆண்டவரை விசுவாசித்து வரும்பொழுது கர்த்தர் அவர்களை முற்றிலுமாய் மன்னிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆனால் அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு மறுபடியும் அந்த பாவ சேற்றிலே போய் விழக்கூடாது. அவர்கள் வேறு தொழிலுக்கு வர வேண்டும். ஆண்டவர் அவர்களுக்கென்று ஒரு பிரைட் ஃபியூச்சர் வைத்திருப்பார், கட்டாயம் வைத்திருப்பார். இல்லை நாங்கள் ஜோமணி சினிமா படம் எடுக்கிறோம், நாங்கள் ஜெபத்தோடு சினிமா அந்த கற்பழிப்பு காட்சிகளை எடுக்கிறோம். ஃபூலிஷ்னஸ். எவ்வளவா தவறான காரியம் பாருங்கள். இதை சாட்சி என்று வேறு மெச்சிக்கொள்ளுகிறார்கள். கருமையான சகோதரனே, சகோதரி, ஆண்டவருடைய ரட்சிப்பையும் ஆண்டவருடைய மன்னிப்பின் மாட்சிமையையும் மலிவு விலை சரக்காய் மாற்றி விடாதிருங்கள். அது மலிவானதல்ல, விலையேற பெற்றது. ஒரு மனிதனுடைய பாவம், அவனுடைய பரம்பரை சாபம், அதை இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறார் என்றால் இந்த மன்னிப்பு சாதாரணமானதல்ல. இந்த மன்னிப்புக்கு பின்னால் விலையேறப்பெற்ற ஒரு தியாகம் இருக்கிறது. ருமேனியா தேசத்திலே இயேசுவை அறிவித்தால் அங்கே மரண தண்டனை. இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை பப்ளிக்காக அங்கே அறிவிக்க முடியாது. வீட்டுக்கு கீழே அண்டர் கிரவுண்ட் வைத்து அங்கே அமைதியாய் கர்த்தரை ஆராதிக்கிற ரகசிய திருச்சபைகள் ருமேனியாவிலே அதிகமாய் வந்து கொண்டிருந்தது. இது அங்கிருக்கிற காவல்துறைக்கு இந்த செய்தி போனது. இராணுவம் காவல்துறையும் சேர்ந்து அப்படியே கிறிஸ்தவர்களை வேட்டையாடி கொண்டு வருகிற நாட்களிலே ஒரு இளம் போதகரை பிடிக்கப்பட்டார். போதகரை கொண்டு ஜெயிலிலே அடைத்தார்கள், அடித்தார்கள், துன்புறுத்தினார்கள். இயேசுவை மறுதலி, இயேசுவை மறுதலி, இயேசுவை மறுதலித்து விடு என்று தினமும் அவரை அடித்து நொறுக்கினார்கள். ஒரு நாளும் அவர் மறுதலிக்க முடியாது. எனக்காய் ஜீவனை கொடுத்தவருக்காக உயிரை வேண்டுமானால் விடுவேனே ஒழிய இயேசுவை என்னால் மறுதலிக்க முடியாது என்று வைராக்கியமாயிருந்தார். ஒரு நாள் சிறைச்சாலையிலிருந்து அடித்து துவைத்து அவரை கொண்டு வந்து காவல் நிலையத்தில் கொண்டு வந்து நிறுத்தினார்கள்.
மெதுவாய் திரும்பி பார்க்கிறார். 5 வயது மகன் இருக்கிறார். அவர்கள் சொன்னார்கள், உன் மகனை காப்பாற்ற வேண்டுமானால் நீ இயேசுவை மறுதலிக்க வேண்டும். நீ இயேசுவை மறுதலிக்காவிட்டால், அந்த பார் ஒரு பெரிய புரோட்டா போடுகிற கல் இருக்கிறது அல்லவா, அது சூடாகி இருக்கிறது. இந்த கல்லிலே உன் மகனை தூக்கி போட்டு அப்படியே கொலை செய்து வறுத்து அவன் அப்படியே அதில் வெந்து போவான், செத்து போவான். மகனை காப்பாற்ற ஒரு வழிதான் உனக்கு இருக்கிறது என்று சொன்னார். போதகரின் உள்ளம் கொஞ்சம் அசைந்தது. மறுதலிக்கலாமா வேண்டாமா என்கிற டயலமால இந்த போதகர் அப்படியே தன் மகனை கண்ணீரோடு பார்த்து கொண்டிருக்கிறார். நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. காவல்துறையினர் சட்டென்று அந்த மகனை பிடித்து இந்த கல்லில் போட்டார். துடிக்கிறான் மகன். மகன் துடிக்கிறான். போதகருடைய உள்ளம் உடைந்தது. போதகருடைய உள்ளம் உடைந்தது. வேண்டாம், என் மகன் சாவதை என்னால் பார்க்க முடியும். ஆனால் அப்பாவின் முகத்தை பார்க்கிறான் மகன். திடீரென்று இந்த மகன் கத்துகிறான், அப்பா இயேசுவை மறுதலிக்க வேண்டாம், இயேசுவை மறுதலிக்க வேண்டாம். இதோ நான் இன்னும் சில நிமிடங்களில் செத்து போவேன். நான் இன்னும் சில நிமிடங்களிலே ஏசப்பாவிடத்திலே போய்விடுவேன். மகிழ்ச்சியாயிருப்பேன். நீங்கள் மறுதலித்து விடாதிருங்கள், நீங்களும் மரித்து பரலோகமாக நாம் சந்தோஷமாயிருப்போம் என்று சொல்லி உயிரை விட்டு விட்டார். ஒரு பெரிய தொட்டி இருந்தது. அந்த மகனுடைய பிணத்தை எடுத்து அந்த தொட்டியிலே போட்டு மணலால் மூடி தண்ணீரை தெளித்து சில ரோஜா செடிகளை நட்டு வைத்தார்கள். இவனை மறுபடியும் இந்த பாஸ்டரை, போதகரை சிறைச்சாலைக்கு அழைத்து சென்றார்கள். வேதனை. சில மாதங்கள் கழித்து மறுபடியும் அவரை இந்த காவல்துறைக்கு அழைத்து வந்தார்கள். காவல்துறைக்குள்ளே, காவல் நிலையத்திற்குள்ளே உள்ளே வந்த உடனே போதகருடைய கண்கள் தன்னையும் அறியாமல் தன் மகனை அடக்கம் செய்த அந்த தொட்டிக்கு பக்கமாய் அவருடைய கண்கள் திரும்பினது. அந்த தொட்டியை பார்த்து நட்டு வைத்த ரோஜா செடி வளர்ந்து அழகழகாய் பூத்திருந்தது. இந்த பூக்கள் எல்லாம் மிகவும் அழகாய் இருந்தது. ஆனால் பாஸ்டருக்கு தெரியும், அழகான பூக்களுக்கு பின்னால் என் மகனுடைய உயிர், என் மகனுடைய தியாகம் இருக்கிறது. இந்த பூக்கள் செழிப்பாய் வளர்ந்து இருக்கிறது. இந்த செடிகள் செழிப்பாய் வளர்ந்து செழிப்பான பூக்களை பூத்து குலுங்குகிறது. இந்த அழகு, இந்த மகிழ்ச்சி, இதற்கு பின்னால் என் மகனுடைய மரண ஓலம் இருக்கிறது. என் மகனுடைய வேதனை இருக்கிறது. அன்பான தேவ ஜனமே, மன்னிப்பு என்பது மலிவு விலை சரக்கல்ல. அது இலவசமாய் கிடைக்கிறதுனாலே அது மலிவானதல்ல, விலையேற பெற்றது. இந்த ரட்சிப்பை, இந்த மன்னிப்பை அலட்சியம் செய்து விடாதிருங்கள். நான் கேட்டால் மன்னிக்கிறார் என்பதற்காக மறுபடியும் அந்த பாவ சேற்றிலே விழுந்து விடாது.
மன்னிப்பு என்பது மலிவானதல்ல. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்து உங்களை மன்னிக்கிறார் என்றால் அதிலேற பெற்றது. மறுபடியும் அந்த பாவத்திலே விழுவதற்காக அவர் உன்னை மன்னிக்கவில்லை. பாவ வாழ்க்கையை விட்டு இன்று உன்னை மன்னிப்பதற்கு இயேசு தயாராய் ஆயத்தமாய் இருக்கிறார். உன்னை மன்னிப்பை பெற்றுக் கொள்வாயா? உன் வாழ்க்கை இந்த ரோஜா செடியை போல செழிப்பாய் இருக்கும். உன் வாழ்க்கை அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்கும். உன்னுடைய மன்னிப்புக்கு பின்னால் ஒரு தியாகம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். கண்களை மூடி ஜெபி. அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, உடைய சமூகத்திலே மன்றாடுதலோடு நாங்கள் வந்து நிற்கிறோம். அப்பா, மன்னிப்பை பல நேரங்களிலே மலிவானதாய் மாற்றிவிட்டோம். மீண்டும் மீண்டும் அதே பாவ சேற்றிலே விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கு. ஆண்டவரே, அந்த மன்னிப்பு எவ்வளவு பெரிய தியாகம் உள்ளது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தார். பிள்ளைகள் எத்தனை பேர் இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருடைய பாவங்களையும் ஆண்டவரே தயவாய் நீர் மன்னிக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இடத்திலே வந்து எங்கள் கண்ணீரை சிந்துகிறோம். தயவு செய்து உடைய பிள்ளைகளை மன்னிங்க. உடைய மன்னிப்பின் மேன்மையை நாங்கள் விளங்கிக் கொள்ள செய். பெற்றுக்கொண்ட மன்னிப்பிலே நாங்கள் நிலைத்திருக்க உதவி செய். உடைய கிருபையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும். உடைய நித்திய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாய் எங்களை மாற்றும்படிக்கு ஆண்டவரே எங்களை நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய். தொடர்ந்து எங்களை வழிநடத்து. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்கள். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.